தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இராஜகிரி, தேவராயன்பேட்டை, வன்னியடி, தட்டுமால்படுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாமாயில் மரங்களை சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து முன்னணி பாமாயில் மரங்கள் சாகுபடி விவசாயி ராஜகிரி நூர் முகமது கூறியதாவது: நான் 11 ஏக்கரில் பாமாயில் மரங்கள் சாகுபடி செய்துள்ளேன். பல பயிர்கள் இருந்தாலும் நிலையான வருமானம் தருவது பாமாயில் தான். பாமாயில் சாகுபடிக்கு நல்ல தண்ணீர் வசதி இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். பாமாயில் எண்ணெய் சாகுபடி மழை காலங்களில் 10 நாட்கள் என மாதத்திற்கு 3 முறை அறுவடை செய்வதாகவும், கோடை காலங்களில் மாதத்திற்கு 2 முறை என பாமாயில் அறுவடை செய்து வருகிறேன். கடந்த ஆண்டு 88 டன் மகசூல் செய்துள்ளேன். மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் உள்ளிட்டவைகளை உரமாக பயன்படுத்தி வரும் நிலையில் பாமாயில் மரங்களில் இருந்து வெட்டப்படும் மட்டைகள் அரைக்கப்பட்டும், மேலும் அந்த மரங்களிலிருந்து கிடைக்கும் அத்தனை கழிவுகளும் மீண்டும் பாமாயில் உற்பத்திக்கு உரமாக பயன்படுத்துவதாகவும், ஒருமுறை பாமாயில் மரங்களை சாகுபடி செய்தால் 30 - 35 ஆண்டுகள் வரை மகசூல் ஈட்டி வருவதாகவும், 1 டன் பாமாயில் ரூபாய் 18,000 மட்டுமே விற்பனை ஆவதாகவும், கூலி உயர்வு, மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் 1 டன் பாமாயில் 25,000 ரூபாய் வரை விலை போனால் மட்டுமே கட்டுப்படியாகும் என தெரிவிக்கும் விவசாயிகள், முழுக்க பாமாயில் விவசாயத்தையே நம்பி இருக்கும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் விலையை உயர்த்தி தர வேண்டும் எனவும், தொடர்ந்து நிலுவையில் உள்ள மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் பாமாயில் விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார்.